இருமும் போதோ தும்மும் போதோ யூரின் லீக் ஆகிறது, இல்லை யூரினை அடக்க முடியாம போகிறது. இந்த ஹை இன்டென்சிட்டி ஃபோக்கஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சேர் ஒரு வரம்னே சொல்லலாம். யாரெல்லாம் இந்த சேர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 15,000 டைம்ஸ் கன்ட்ராக்ஷனை இன்டியூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு இது எஃபெக்டிவானது. இதோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் மகேஸ்வரி, காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்ட், பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ஸ். காஸ்மெட்டிக் கைனகாலஜிங்கிறது இப்ப மகளிர் பிரிவுல ஒரு வேகமா வளர்ந்துட்டு இருக்க ஒரு ஃபீல்ட். பெண்களுக்கு டெலிவரிக்கு அப்புறமும் மெனோபாஸ்க்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா பிறப்பு உறுப்புகள்ல நிறைய மாற்றங்கள் நடக்குது. இதனால சில பிரச்சனைகள் லைக் யூரினரி இன்கான்டினன்ஸ், அதாவது இருமும் போதோ தும்மும் போதோ யூரின் லீக் ஆகிறது, இல்ல யூரினை அடக்க முடியாம போகிறது, அந்த பகுதிகளில் வறட்சி ஏற்படுறது, இதன் காரணமாக செக்ஷுவல் டிசாட்டிஸ்பாக்சன் இதெல்லாம் வரலாம். இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு இந்த ஹை இன்டென்சிட்டி ஃபோக்கஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சேர் ஒரு வரம்னே சொல்லலாம். அதாவது இந்த சேர் எப்படி வேலை பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இதுல இருந்து வர்ற மேக்னெட்டிக் பல்சஸ் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை பர்டிகுலரா ஃபோக்கஸ் பண்ணி அங்க கன்ட்ராக்ஷன்ஸை இன்டியூஸ் பண்ணுது. இந்த மாதிரி கன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நாளடைவில் மசில் மாஸ் அதிகமாகி இந்த தொந்தரவுகள் குறைவாகுது. யாரெல்லாம் இந்த சேர் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ், சர்ஜ் இன்கான்டினன்ஸ் இருக்கவங்க, கர்ப்பப்பை கீழ் இறங்குறதுல ஆரம்ப காலத்துல இருக்கிறவங்க, இல்ல போஸ்ட் பார்ட்டம் ரீஹாபிலிட்டேஷன் அல்லது போஸ்ட் சர்ஜிக்கல் ரீஹாபிலிட்டேஷன் பேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். அது இல்லாம மென்ல கூட எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கவங்க, இன்கான்டினன்ஸ் இருக்கவங்க இந்த சேரை யூஸ் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஸ் மேக்கர்ஸ் வச்சவங்க, பல்மனரி டிசீஸ் இருக்கவங்க அண்ட் இம்ப்ளான்ஸ் வச்சுக்கிட்டவங்க, பர்டிகுலரா பிரெக்னன்சில இதை அவாய்ட் பண்ணிடணும். எப்பெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட்டை பேஷன்ஸ் எடுத்துக்கலாம்னா, ஆஃப்டர் டெலிவரி 6 வீக்ஸ்ல இருந்தே அவங்க எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கலாம். மற்றவங்க எனி டைம் எடுத்துக்கலாம். வாரத்துக்கு 2ல இருந்து 3 சிட்டிங்ஸ் ஆரம்பத்தில் எடுத்து அதுக்கு போக போக வாரத்துக்கு ஒரு முறைன்னு இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும். ஒரு சிட்டிங்க்கு 30 மினிட்ஸ் மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இதோட அட்வான்டேஜஸ்னு பாத்தீங்கன்னா, ஓபி ப்ரொசீஜர், பேஷண்ட் ஜஸ்ட் தே கேன் வாக் இன் அண்ட் கோ அவுட். ப்ரொசீஜருக்கு அப்புறம் எனி ரெஸ்ட்னு ஒன்றும் தேவையில்லை. நார்மலா நம்ம போஸ்ட்நேட்டல் பேஷன்ஸ்க்கு பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் சொல்லி தரோம். பட் நிறைய பேருக்கு அதை எப்படி செய்யறதுன்னு தெரியறது இல்ல. கரெக்டா செய்யாம போகும்போது அதனால வர்ற பின்விளைவுகள் அதிகமா இருக்கும். அதுவும் இல்லாம மேக்ஸிமம் அவங்க ஒரு 100 டைம்ஸ் ஒரு நாளைக்கு பண்ண முடியும். பட் இந்த சேர்ல பண்ணும்போது ஒரு 30 மினிட்ஸ் சிட்டிங்லயே மேக்ஸிமம் 15,000 டைம்ஸ் கன்ட்ராக்ஷனை இன்டியூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு இது எஃபெக்டிவானது. ஸோ இந்த சேரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கிறவங்க பெனிஃபிட் அடையணுங்கிறது தான் நாங்க சொல்றோம்.